ஏன்னா இந்த இந்த தலைப்பை உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். காதல் பண்ணுற போது அதுக்கான அந்த பொருள் ரொம்ப ஈடுபாடாக சொல்கிறதா இருந்தால் கல்யாணத்து ஆமாங்க அப்படி அப்படி சொல்லாமல் நல்லா மகிழ்வாக சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த உச்சரிப்பு எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும்னு எனக்கு தோணுது. ஒரு தமிழ்வாதியாருங்கிறதுனால அப்படி இருக்கலாம், குறைபாடாக இல்லை. அதை நம்ம அதை ஒரு வகையான ஸ்டைலிஷாக கூட மாற்றிக்கலாம். ஏன்னா எது வரலையோ அதை பிறரை பின்பற்ற செய்யலாம். அதுவே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ சூப்பர் ஸ்டார் அவருக்கு சுருண்ட நம்ம முத்துக்குமரன் போல சுருண்ட ஹேர் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பரட்டைங்கிற கேரக்டருக்கு ஏற்றபடி வந்தார் பாருங்க, அது மாதிரி எல்லாரையும் மாற்றி விட்டார் அப்படியே. அதனால் அந்த நல்ல உச்சரிப்பு அந்த காலத்தில் இலங்கை வானொலி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னோடி. அதில் வரக்கூடிய அந்த உச்சரிப்புகளை நாங்கள் கேட்டு கேட்டு ராஜேஸ்வரி சண்முகம், அதே மாதிரி டெல்லி நியூஸ் வாசிக்கிற போது சரோஜ் நாராயண சுவாமி அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க பின்னாடி கூட ஒரு படத்தில் கூட அவங்களெல்லாம் காமிச்சாங்க. இந்த குரல் அந்த உச்சரிப்பு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உற்சாகமான தலைப்போ உற்சாகமாகவே பேசுனீங்க, வாழ்த்துக்கள்ங்க. நன்றி.